இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது. நாராயண பரம்பிரம்ம தத்துவன் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹ. உபனிஷத்துக்கள் எல்லாம் நாராயணனுடைய பெருமையை பல வழிகளில் பேசுகின்றன. பிரம்மம் என்று சொன்னால் பரம்பிரம்மம், பரபிரம்மம் என்று நாராயணனையே கூறுகின்றன. தத்துவம் என்று சொன்னாலும் பரதத்துவமாய் பகவான் விஷ்ணு கொண்டாடப்படுகிறார். நாராயணபரோ ஜோதிகி, உயர்ந்த சோதி, பரஞ்சோதி என்றால் நாராயணனே போற்றப்படுகிறார். ஆத்மா, பரமாத்மா என்றால் அதே ஸ்ரீமன் நாராயணன் கொண்டாடப்படுகிறான். நாராயணபரோ பிரம்ம தத்துவன் நாராயண பரஹ நாராயண பரம்பிரம்ம ஆத்மா நாராயண பரஹ. யன்மூல காரணம் அபுத்தியத சிருஷ்டி வாக்கியை பிரம்மேதி வா சதிதி வா ஆத்மகிராதவா தத் நாராயணஸ்துதி மகோபனிஷத் பிரவீதி சௌபாலிகி பிரபிருதையோப்பியனுஜக்முரே நாம். கூறத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா இந்த கருத்தை தெரிவிக்கிறார். ஓரோரு இடங்களில் வேதாந்தம் ஒரு இடத்தில் பிரம்மம் சிறந்ததுன்னு கூறுகிறது, ஒரு இடத்தில் ஆத்மா சிறந்ததுன்னு கூறுகிறது, பிரிதொரு இடத்தில் சத்தே சிறந்தது என்று கூறுகிறது, மற்றொரு இடத்தில் ஜோதி சிறந்தது என்று கூறுகிறது. தத்துவமோ ஆத்மாவோ ஜோதியோ பிரம்மமோ இது இத்தனையும் பொது சொற்கள். இந்த பொதுவான சொற்களெல்லாம் யாரை குறிக்கும் என்னால் ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்யஹா தேவ ஏகஹா நாராயணஹா. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் திருமாலை குறிக்கின்றன. அவனைத்தான் பரமாத்மானு வேதாந்தம் கொண்டாடுகிறது. அதை பற்றித்தான் தற்போது நாம் நிமி மகாராஜன் கேட்க அடுத்த ரிஷி பதில் சொல்ல போறார். நாம் இப்ப இருக்கிறது 11வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் உள்ளோம். கீழே என்ன பார்த்திருக்கோம்? மாயான்னு பெயர் பெற்ற பிரகிருதி. இதுதான் சம்சாரம். இந்த சம்சாரத்தில் நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். இதிலிருந்து விடுதலை அடைவதற்கு யாது வழி? முதல் கட்டம் சொல்லிட்டார். முதல்ல தகுதி வேணும், அதுக்கப்புறம் நன்னா படிக்கணும். பள்ளிக்கூடத்தில் சேர்றதுக்கு ஒரு தகுதி வேணுமோ இல்லையோ? இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணுமே. தகுதி இருக்கு, சேர்ந்து விட்டேன்னா மட்டும் போராது, அதுக்கப்புறம் நன்னா படிக்கணுமே. ரெண்டும் தேவை. அப்போ அனுமதிக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு பேசிக் தேவை, அது உண்டு. அதுக்கப்புறம் நன்னா படித்தாக வேண்டும். அப்போ இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? அதுதான் பாகவத தர்மம். 40 தர்மங்களை பார்த்தோம் இல்லையோ? ரொம்ப கஷ்டமே அல்ல. என்னமோ படிக்கச்சே பட்டியல் நீண்டதா இருந்ததே தவிர சட்டுன்னு புரிஞ்சு விடலாம், சட்டுன்னு நடத்தி விடலாம். கொஞ்சம் கொஞ்சம் தொடங்கும். அட 40 வேண்டாம், 4, 8, 12, 1 ஏதான ஒன்றில் தொடங்கினால் கூட அதுக்கு இருக்கிற பெருமை அடுத்தடுத்து எல்லாத்தையும் வரவழைத்து விடும். அப்ப பேசிக் குவாலிஃபிகேஷன் பாகவத தர்மம், அதன்படிக்கு வாழ வேண்டும். அதுக்கப்புறம் நன்னா படிச்சாத்தானே ஃப்ளையிங் கலர்ஸோட வெளியில வர முடியும். அது என்னது நன்னா படிக்கிறதுன்னா பரமாத்மாவான நாராயணனை பூசித்தல். என் அடுத்து பூஜா விதி சொல்ல போறார். முதல்ல எங்க சிறைப்பட்டிருக்கோன்னு சொல்லிட்டார். விடுதலை அடைவதற்கு வழி பூஜை. பூஜைக்கு தகுதியை பாகவத தர்மமா சொல்லிட்டார். இனி பூசிக்கும் விதியை சொல்ல போறார். ஆனா பூஷனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக யாரை குறித்து பூஷனைன்னு தெரிய வேண்டாமா? பரமாத்மாவைத்தானே பூசிக்க வேண்டும். என் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார், ரொம்ப எளியவரா இருக்கார், நித்தப்படி அவருடைய திருவடிகளுக்கு மலர்களை இட்டு அர்ச்சனை பண்றேன்னா அவர் சிரிக்கலாம், போனா போறது எனக்கு ஏதான ஆபத்துன்னா உதவலாம். அவரால் மோட்சம் கொடுக்கறதுக்கு முடியாது இல்லையோ? முக்தி யார் கொடுப்பனோ இந்த லோகத்திலும் இன்பமயமான வாழ்க்கை கொடுத்து அந்த லோகத்துக்கும் கொண்டு போய் இருத்தக்கூடிய வல்லமை முகுந்தன், மாதவன், கேசவன் பகவானுக்கு உண்டு. ஆகையால் இப்ப அவன் ஆறுங்கிறத எடுத்துரைக்க போறார். பரமாத்மா யார் என்கிற கேள்வி ராஜா கேட்கிறார். நாராயண அபிதானஸ்ய பிரம்மணஹா பரமாத்மனஹா நிஷ்டாம் அர்ஹத நோ வக்தும் யூயம் ஹி பிரம்மவித்தமாக. பரமாத்மா என்று, பரம்பிரம்மம் என்று ஆர் கூறப்படுகிறார்கள்? நாராயண அபிதானஸ்ய,
நாராயணனே நாராயணனேன்னு வேதாந்தம் சொல்லுகிறதே, அதை விளக்கமாக சொல்ல கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று நிமி கேட்டார். பிப்பலாயனர் அப்படிங்கிற ரிஷி இப்ப பதில் சொல்றார். ஒரு ரிஷியா பதில் சொல்லிட்டு இருக்கா. மொத்தம் 9 பேர்கள் வந்தார்களோ இல்லையோ, அதுல இப்ப அடுத்த ரிஷி சொல்றார். ஸ்திதி உத்பவ பிரளய ஹேதுஹு அஹேதுரஸ்ய யத் ஸ்வப்ரஜாகர சுஷுப்திஷு சத்பஹிஷ்ச தேகேந்திரியா சுஹிருதயானி சரந்தி ஏன சஞ்சீவிதானி ததவேஹி பரம் நரேந்திர. ஏ அரசனே, இவனே பரமாத்மான்னு தெரிந்து கொள். யாரு சிருஷ்டிக்கும் லயத்துக்கும் காப்புக்கும் காரணமாக இருக்கிறானோ, படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்றுக்கும் யார் காரணமோ, தனக்கொரு காரணமே இல்லாதவனாக யார் இருக்கிறானோ அப்படிப்பட்ட மேம்பட்டவன். ஆச்சரியமான காரணம் அவன்தான். உலகமத்தனை அவனிடத்திலிருந்து தான் தோன்றுகிறது. தனக்கொரு காரணம் அவருக்கு கிடையாது. எல்லாருக்கும் தாய் தந்தை அவர் இருக்கிறார். ஆனா தனக்கொரு தாய் தந்தை அற்றவன். தேகேந்திரிய அசுகிருதயானி சரந்தி ஏன சஞ்சீவிதானி ததவேகி பரன் நரேந்திர. நம்முடைய கண்ணு காது மூக்கு நாக்கு உடல் அறிவு இது முதலான அனைத்தையும் கொடுத்தவன் எவனோ, கண் காது மூக்குகளை நடாத்துபவன், அவற்றை செலுத்துபவன் எவனோ அவனே பரமாத்மான்னு தெரிந்து கொள். நைதன்மனோ விசதி வாகுத சக்ஷுராத்மா பிராணேந்திரியாணிச்ச யதானலம் அர்ச்சிஷஸ்வாஹ சப்தோபி போதக நிஷேததயாத்ம மூலம் அர்த்தோக்தம் ஆக எதிர்த்தே ந நிஷேத சித்தி. இந்த பெருமாளை எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, விசுத்தமான மனசாலே. கண்ணால் பார்த்து தெரிஞ்சுவிட முடியாது, தொட்டு தெரிஞ்சுவிட முடியாது, பேசி தெரிஞ்சுவிட முடியாது. ஆனா சுத்தமான மனதால், பிரதிபலனை எதிர்பார்க்காத மனதாலே பிரம்மத்தை அறிந்து கொள்ளலாம். கண்ணு காது மூக்கு முதலானவை காட்டுமா? இப்படி வச்சுக்கோங்களேன். நெருப்பு நன்னா எரியறது, அதுலேருந்து பொறி பறக்கும் இல்லையோ. நெருப்புலேருந்து பறந்த பொறியை கொண்டு அந்த பொறியை கொண்டா நெருப்பை நம்ம பார்க்க முடியும்? பொறி பளிச்சுன்னு தான் இருக்கும், பொறி வெளிச்சம்தான். ஆனா பொறியின் வெளிச்சத்தில் நெருப்பை பார்க்க வேண்டிய தேவையில்லையே. நெருப்பே தன்னை காட்டி கொடுத்துரும் இல்லையோ. நெருப்பு போல பகவான் அக்னியை போல ஒளிப்பிழம்பாக இருக்கிறார். அதிலிருந்து கிளம்பினதான் நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கு, இதெல்லாம் பொறிகளை போலே. அந்த கண்ணு காது மூக்கை வச்சு அவரை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவரை கொண்டே அவரை அறிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய கண் காது மூக்கெல்லாம் தீப்பொறி போலே. தீப்பொறிய வச்சுட்டா தீ இருக்குன்னு ஆறானொத்தம் தெரிஞ்சுப்பான். தீய பார்த்தே தீ இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் இல்லையோ. நம்முடைய அளவுக்குட்பட்ட புலன்கள் எல்லாம் அளவுக்குட்படாத பவுண்ட்லெஸ் லிமிட்லெஸ். அப்படி இருக்கிற பெருமாளை போய் லிமிட்டடா இருக்கக்கூடிய சக்தி குறைஞ்சிருக்க நம்முடைய புலன்களா உட்படுத்தும் அது காட்டாது. நைதன்மனோ விசதி வாகுத சக்ஷுராத்மா பிராணேந்திரியாணிச்ச யதானலம் அர்ச்சிஷஸ்வாஹ நிஷேத சித்தி. சாஸ்திரமே பகவானை அறிவிக்கிறதுல என்ன சொல்றது தெரியுமோ? இப்படிப்பட்டவன் அல்லன், இப்படிப்பட்டவன் அல்லன், இப்படிப்பட்டவன் அல்லன். எப்படிப்பட்டவன் சொல்லுன்னா இப்படிப்பட்டவர் இல்லைன்னா அதுக்கு பதில் இப்படிப்பட்டவர்னு சொல்ல வேண்டாமன்னா அதுக்கு அவ்வளவு சக்தி போறலையோ இல்லையோ. இதை போல அல்ல. லோகத்துல மனுஷனை தெரியும், மனுஷனை போல இல்லை. மிருகத்தை தெரியும், பகவான் மிருகத்தை போல இல்லை. உயரமானவர்களை பார்த்திருக்கோம், அந்த போல உயரமானவன் இல்லை. குள்ளமானவர்களை பார்த்திருக்கோம், குள்ளமானவன் இல்லை. ஆணை பார்த்திருக்கோம், பெண்ணை பார்த்திருக்கோம், அதை போல இல்லை. சுவாமி எதை போலேன்னு கேட்டா சொல்ல மாட்டீரான்னா சொல்றேன். ஆனா முதல்ல எதை போல இல்லை இல்லேன்னு சொல்றேன். அப்ப வேதங்கள் எல்லாம் நானாஸ்தி நேக நானாஸ்தி ந நேதி நேதி, அவன் இப்படி அல்லன் இப்படி அல்லன்னு சொல்லுகிறதாம். குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். யத் தத்துவம் அக்ஷரம் அதிருஷ்யம் அகோத்திர வர்ணம் அக்ராக்கியம் அவ்வயம் அனீதிருஷம் அத்விதீயம். எந்த ஒரு தத்துவமானது எத் தத்துவம் அக்ஷரம் அழியாததோ, அழிவு தாண்டி அறிவு அழிவுக்கு வேறுபட்டிருக்குமோ, அதிருஷ்யம் பார்க்க முடியாததோ, அகோத்திரம் கோத்திரம் கிடையாதோ, அவர்ணம் பிராமண க்ஷத்திரியன்னு சொல்ல முடியாதோ, அக்ராஹ்யம் நம்முடைய கண்ணு காது மூக்கால் கிரகிக்க முடியாதோ, அவ்வயம் குறைவற்றிருக்குமோ, அனீதிருஷம் இப்படின்னு ஒரு அடையாளமிட்டு ஒப்புமைப்படுத்தி சொல்ல முடியாதோ, அத்விதீயம் இரண்டாவதே கிடையாதோ, இப்படிப்பட்ட தத்துவத்தை தான் பிரம்மம்னு கூறுகிறோம். அது எப்படி இருக்கும்னு சொல்ல மாட்டீரானா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதங்குஹாயாம் பரமே வியோமன்னு நித்தியமாக இருக்கும், அந்தமில்லாததாக இருக்கும், ஞானமயமாக இருக்கும், வைகுந்தத்தில் இருக்கும், அதே நம்முடைய ஹிருதய குகைக்குள்ளும் இருக்கும். இதை எவன் ஒருத்தன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் முக்தியை அடைகிறான், அவன்தான் பரமாத்மான்னு இங்க காட்டி கொடுக்கிறார். அப்ப யாரு பரம்பிரம்மமோ, பரமமான தத்துவமோ, பரமமான ஆத்மாவோ, பரஞ்சோதிஷோ
அந்த நாராயணனே பரபிரம்மம் என்று கொண்டாடப்படுகிறார். மேலும் அரசன் கேட்கிறான், கர்மயோகம் வதத நஃப் புருஷோ ஏன சம்ஸ்கிருதா விதீயேஹாசு கர்மாணி நைஷ்கர்மியம் விந்ததே பரம். இப்ப 2 கேள்வி கேட்க போறார். அதுல முதல் கேள்வி, பெருமான குறித்து எப்படி கர்மயோகம் செய்ய வேண்டும் அதை சொல்லும். அதுக்கு ரிஷி பதில் சொல்றார். ஆவிர்ஹோத்தரங்கிற ரிஷி, கர்ம அகர்ம விகர்மேதி வேதவாதோன லௌகிகா வேதஸ்ய ஈஸ்வராத்மத்வாத் தத்ர முஹ்யந்தி சூரையா. கர்ம அகர்ம விகர்மா என்று 3 உண்டு. அரசனுக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டார், கேள்வி கேட்கிறவா சுருக்கமா கேட்டுடுவா, அதுக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போரும் ஆயிடும். கர்ம அகர்ம விகர்ம என்று 3 உள்ளது. இதையே கண்ணன் சொல்றார். கிங் கர்மேதி கிம் அகர்மேதி கவயோப்பியத்திர மோகிதாக. நன்கு படித்திருக்கிற ஞானிகள் கூட அர்ஜுனா எது கர்ம எது அகர்மம்னு தெரியாமல் மயங்கி போயிருக்கா தெரியுமோ அப்படின்னு ஒரு நமட்டு சிபிரிப்பு சிரிச்சார் கண்ணன். அர்ஜுனனுக்கு வருத்தமா போச்சு. இவர் இப்படி சிரிச்சுண்டு அவருக்கே புரிய போறது இல்லைன்னா எங்களுக்கு எங்க புரிய போறது? கண்ணன் புரிய போறதுன்னு சொன்னாலே நமக்கு புரியறது கஷ்டம். அது கவிகள் கூட நன்னா படிச்சிருக்கிறவா கூட எது கர்மா எது அகர்மா எது விகர்மா குழம்பி போயிருக்கா அர்ஜுனா அப்படின்னு கண்ணன் சிரிக்கிறார்னா குழப்பிட்டார்னு அர்த்தம். கண்ணன் வேணும்னு நம்மளை குழப்பி வச்சிருக்காரான்னா குழப்புபவது அவன்தான். பயகிருது பயநாசனா, பயத்தை ஏற்படுத்துபவர் அமவர், பயத்தை போக்குபவன் அவர், இன்புறும் இவ்விளையாட்டுடையான். அப்ப கர்ம அகர்மா விகர்ம. கர்மான்னு சொன்னால் சாஸ்திரத்தில் எதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ கர்ம. அகர்மான்னு சொன்னா எதெல்லாம் செய்யாதேன்னு தடுக்கப்பட்டிருக்கோ அகர்ம. விகர்மான்னு சொன்னா செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறத நாம செய்யற மொழியோ அது விகர்ம. கர்ம அகர்ம விகர்ம என்று 3 வகைப்படும். வேதஸ்ய பரோக்ஷவாதே வேதோயம் பாலானாம் அனுசாசனம் கர்மமோக்ஷாய கர்மணி விதத்தே ஹ்யகதம் யதா. நம்முடைய புலன்களை அடக்கி சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட கர்மங்களை செய்யணும் இல்லையோ அதுதான் கர்மயோகம். கர்மயோகம்ங்கிறது நம்ம வர்ணத்துக்கு ஆசிரமத்துக்கு தகுந்தா போலே வேதங்கள் என்னென்ன பண்ணணும்னு விதிக்கு இருக்கிறதோ அதை விடாமல் செய்தல். செய்யும் போது நான் செய்தேங்கிற எண்ணத்தை விட்டு விட்டு செய்தல். என்னுடைய கர்மம்ங்கிற எண்ணம் கூடாது, தாழ்ந்த பலத்தில் விருப்பம் கூடாது. இப்படி செய்யப்படுவது கர்மயோகம். இது எப்படிப்பட்டதுன்னா, குழந்தைக்கு மருந்து கொடுப்போம், அதுக்கு ஏதான ஜலதோஷமா இருக்கும் ஜுரமா இருக்கும், மருந்து கொடுப்போம். இது கல்கண்டு, மருந்தை சாப்பிட மாட்டேன் கசப்புன்னு குழந்தை பிடிச்சி தள்ளும். அப்போ உடனே கக்கா சாப்பிட்றியா சக்கரை சாப்பிட்றியா இது பார் கல்கண்டு அப்படி. அது மருந்து கல்கண்டு நமக்கு தெரியும், கல்கண்டு இல்லை அது மருந்து. ஆனா அந்த மருந்தை எதுக்கு கொடுக்கணும்? சொல்றச்சே கல்கண்டுன்னு சொல்லி கொடுக்குறோமே. கொஞ்சம் நனவு இருக்கிற குழந்தையா இருந்தா சாப்பிட்டு முடிச்சு உடம்பு சரியா போன பிற்பாடு நேத்திக்கு கல்கண்டு கொடுத்தியே இன்னைக்கு கல்கண்டு கொடுன்னு கேட்க முடியும். நாம சொன்னது மருந்த கல்கண்டுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மருந்து இப்ப உபயோகப்படட்டும், நாளை தள்ளப்படட்டும். இந்த எண்ணத்தோட தானே ஒரு தாயார் கொடுக்குறா. ஒரு டாக்டர் எழுதச்சேவே இனிமே உன்னுடைய ஆயுசு முழுக்க மருந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்ல போறார். அப்ப கொடுக்கறச்சேவே இதை தவிர்த்துடணும். அப்ப இதை வச்சு உடம்பை சரிப்படுத்திக்கணும், உடம்பு சரியான உடனே மருந்து நிறுத்திடணும். கர்மயோகம்ங்கிறது அதே போலத்தான். கர்மயோகத்தை கொண்டு சம்சாரத்தை தவிர்த்துடணும். சம்சாரம் தவிர்ந்த பிற்பாடு கர்மங்களை பண்ணிட்டே இருக்க போறது இல்லை. ஆர் பண்ண போறா? அப்புறம் பகவானை அனுபவிக்கத்தான் போகிறோம். ஆக கர்மயோகம் என்பது மருந்து கொடுக்கிறா போலே அதை சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் கடைசியாக அடுத்தது நைஷ்கர்மியாம் லபதே சித்தியம் ரோச்சனார்த்தா பலஸ்ருதி ய ஆசு ஹிருதய கிரந்திம் நிர்ஜிஹீர்ஷு பரமாத்மனா விதினா உபச்சரே தேவம் தந்திரோக்தேன ச கேவசம். கடைசியா பெருமானை பூசிக்க வேண்டிய விதியை சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். கேசவன் மாதவனான பெருமானுக்கு ஒரு விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணி கொள்ள வேண்டும். அடுத்து மகாபுருஷம் அபியர்ச்சேன் மூர்த்தியாபிமதயாத்மனா, நமக்கு பிடித்த விக்கிரகத்துக்கு மலர் சமர்ப்பித்து சந்தனம் முதலானவர்களை சமர்ப்பிக்க வேண்டும். நல்ல ஆசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். நாம பெருமாளுக்கு என்னென்ன புஷ்பம் பழ வகைகளை சமர்ப்பிக்க போகிறோமோ அதத்தனையும் தண்ணீரால் கழுவி சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். நம்ம மனத்தையும் கழுவிக்கொள்ள வேண்டும், நம் உடலையும் கழுவிக்கொள்ள வேண்டும். பாத்யாதீன் உபகல்பியாத சந்நிதாப்பிய சமாஹிதா, பெருமானுக்கு முன்னே அமர்ந்து அவனுடைய திருக்கைகளுக்கு தண்ணீர், திருவடிகள் கழுவ தண்ணீர், வாய் கொப்பளிக்க தண்ணீர் கொடுக்க வேண்டும். அகிர்புகை சாந்தம் சாம்பிராணி கற்பூரம் இது கொண்டு ஹாரத்தி காட்ட வேண்டும். ஹிருதாதிபிகி கிருதன்யாயசா மூலமந்திரேன சார்ச்சையேது, மூலமந்திரமாம் திருமந்திரத்தை சொல்லி அர்ச்சனம் பண்ண வேண்டும்.
வகையால் மனமொன்னி மாதவனாலும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் திசை தோறும் அமரர்கள் சென்னிரஞ்ச நின்ன தகையான் சரணம் தமர்கட்கோர் பற்றே. பல திவ்யதேசங்களில் திருமஞ்சனம் பண்ணச்சேலாம் சேவிச்சிருப்பீள். ஆர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் காட்டச்சேவோ, தூபஹாரத்தி தீபஹாரத்தின் போதோ, பெருமாளுக்கு பிரசாதங்களை கண்டருள பண்ணும் போதோ இது இத்தனையுமே சேவிச்சிருப்போமே. அதனுடைய எளிய நடையில் தான் நம் வீட்டில் பூசிக்க வேண்டும். பெருமானுடைய சாப்பிட்ட மிச்சத்தை உண்டு அவன் உடுத்து களைந்த நிர்மால்யம் மாலையை தரிக்க வேண்டும். கந்தியமால்யாக்ஷதஸ்ரக்பி தூப தீபோபஹாரகை ஆத்மானம் தன்மயன் தியாயன்னு மூர்த்திம் சம்பூஜையே தரே சேஷாமாதாய சிரசி ஸ்வதாம் நியுத்யாமிய சத்கிருதம். இப்படி யாரெல்லாம் பூசிக்கிறார்களோ யஜதீஸ்வரமாத்மானம் அச்சிரான் முச்சதேஹி சஹ, அவன் சீக்கிரத்தில் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகிறான் என்று பூஜா விதியை சொல்லி முடித்தார். இனி பெருமானுடைய அவதாரங்கள் பெருமகள் பேசப்படுகின்றன, கேட்போம்.